சோத்ரம் 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 அப்பா பிதாவே உமக்கு சோத்ரம் 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 கிறிஸ்தாவியானவரே உமக்கு சோத்ரம் 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்ரம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோத்ரம் 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 மாணவனுக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் கத்தாதி கத்தாவே உமக்கு சோத்ரம் 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 ஆதிமந்தமானவரே உமக்கு சோத்ரம் 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 அல்பா ஒமேகாவானவரே உமக்கு சோத்ரம் 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 எங்களோடு இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 மாணவனுக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதப்பட்டு என்று சொன்னவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரலா இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 மெய்ப்பரா இருக்கிறவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் கண்மலையானவரே உமக்கு சோத்ரம் 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 மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு சோத்ரம் 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 அதிசயமானவரே உமக்கு சோத்ரம் 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 எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஏசப்பா அந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கதிகால் ஜபத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதுக்கு முதல் முடி வரைக்கும் உங்களுக்கான எங்களோட உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்ப வர வேண்டும் எல்லாம் சீக்கிரமா உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாரும் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தோடும் ஆராதிக்க தொழில் உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த தூக்கத்தை நாவையும் வந்துப்பா எந்த சோழ நாவையும் எங்க அணுகாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. பாட்டு பாடும்போது எங்க கூட இருங்க ஏசப்பா. ப்ரேயர் பண்ணும்போது எங்க ஜபத்தை கேட்டு நீங்க பயிர்த்தாங்க ஏசப்பா. பைபிள் ரீடிங் அப்பா எங்களோட இருங்க ஏசப்பா. செய்தி வெளில நீங்க என்ன சித்தமா இருக்கீங்களோ நீங்க பேசுங்க ஏசப்பா. அதைப்படி கேட்டு நாங்கள் 30, 60 பலன் கொடுப்பதே செய்யுங்க ஏசப்பா. இந்த நாள் போது நீங்க என் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. உன்னத பாடல் பாட்டுல 50வது பாடல். நன்குள்ள ஆண்டவரே சுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த
பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீருவாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீருவாக்கு மாறாதவரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தனாருயிரே இயேசுவே எந்தனாருயிரே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே அருளேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே அருளேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தனாருயிரே இயேசுவே எந்தனாருயிரே எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே நீர் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே நீர் என்னக்கோ நிறைந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என்னக்கோ நிறைந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பலனை தருகின்றீர் சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர் சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர் சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர் பலனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன் பலனடைந்திடுவேன்
ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மாநிலராய் வந்தவரே, வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. யாரும் முழங்கால் படிட்டும். சோத்ரம் 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 சோத்ரம். பாபிதாவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தாவியானவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தராகிய கிறிஸ்துவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஆந்தி வந்தமானவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு நாளை கூட்டி கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்ன தேடி வந்தது நீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்ன தேடி வந்தது ஏன். என்ன தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவதை நீங்க நிறுத்தல,
ஏக்கமுள்ள கண்ணால ஏகிதான் நின்றீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏகிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. உன்னுடைய உழைப்பையால் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பையால் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியாய் தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவனீர் இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவனீர் இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே,
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இயேசப்பா, இந்த அன்புல இயேசப்பா, இந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக தயவுக்காக நன்றி இயேசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. வராம நிறைய பேர் இருக்காங்க இயேசப்பா. அவங்களாம் இனிமேல் நடக்கிற அதிகாலை ஜெபங்களை வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா, எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தாங்க இயேசப்பா. சபைக்கு வர எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவங்க எங்க போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீங்க தாங்க இயேசப்பா. அவங்க கூடவே போயிட்டு வாங்க இயேசப்பா. அவங்க சமூகம் அவங்களுக்கு முன்பாக செல்ல உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது இருக்க பசங்களை நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. காலேஜுக்கு போயிட்டு வர பசங்க கூட இருங்க இயேசப்பா. வேலைக்கு போற எல்லாரும் கூடயே இருங்க இயேசப்பா. வீட்டுல இருக்கிறவங்க கூடயே வேண்டிய பாதுகாப்பை நீங்க தாங்க இயேசப்பா. எங்க போனாலும் வந்தாலும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க இயேசப்பா. பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. உங்க பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. குடும்பங்கள் சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. குடும்ப ஜெபங்கள்லாம் பண்ண உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா, குடும்பத்துல இருக்க இயேசப்பா எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க இயேசப்பா. பலவீனங்கள்லாம் இருந்தா இயேசப்பா எல்லாம் நீக்கி போட்டு நீங்க பூர்ண சுகத்தை தாங்க இயேசப்பா. கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தா இயேசப்பா எல்லாம் நீக்கி போட்டு மற்றவங்க கடன் கொடுக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. அவங்களுக்கு குறைவு எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்குங்க இயேசப்பா. சபை கூடி வருதலை யாரும் விட்டுடாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. எல்லா ஊழியங்களும் வந்து இயேசப்பா தவறாம வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. இப்போ ஓய்வு நாள் இயேசப்பா பரிசுத்தமா ஆசரிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா, எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இயேசப்பா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இயேசப்பா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இயேசப்பா. கடைசி நாட்கள்ல இயேசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க இயேசப்பா. எங்க மூலியமா நிறைய பேர் இயேசப்பா உம்மை பத்தி அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. அதை கேட்டு நாங்களும் இயேசப்பா முன்மாதிரியா வாழ உதவி செய்யுங்க இயேசப்பா. நீங்க கூட இருந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். டெய்லி நான் வந்து ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம சபைக்கு வர எல்லா வாலிபர்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். எல்லா வாலிபர்களையும் வந்து இயேசப்பா ஆசீர்வதிக்கணும். நிறைய பேர் எல்லா வாலிபர்களையும் நம்ம வந்து அதிகாலை ஜெபம் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்றோம். நிறைய பேர் வர மாட்றாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். பெற்றோர் வந்து எல்லா பசங்களையுமே வந்து கூட்டிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு இருக்கணும். அந்த காலேஜ் போகும்போது வரும்போது அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு இருக்கணும். பிசாசு எந்த வகையிலயும் அவங்கள வந்து சேதப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய ட்ராப்ல வந்து அவங்க எடுத்துக்க கூடாது. இயேசுப்பாவுக்கு பிரியமுள்ளவர்களா வாழணும். சபைக்கு வந்தாலும் வீட்லயும் பெற்றோருக்கும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்குள்ளயும் இந்த கீழ்ப்படிதல் ஆவியை வந்து அந்த பசங்களுக்கு வந்து இருக்கணும். அதற்காக வந்து டெய்லி நான் ப்ரே பண்ணுவேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அதிகால வேலை தேர்வு கண்டறிவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலை உண்மைக்கு இந்த கிருபைகளை ஒவ்வொருவரும் இங்க தந்ததாக நன்றி, 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 நன்றி அப்பா. இதனால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் இப்ப மாத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி, நன்றி ஏசப்பா. இந்த காலை வேலை கூட நாங்கள் சபையாய் ஒருமுனைப்பட்டு ஏசப்பா, எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்காயும் சமூகத்தை வருகிறாண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறாண்டவரே. நீங்க அவங்கள பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அனுதினமும் உண்மை தேடுற அந்த உன்னத அனுபவத்தை அவங்களுக்கு தாங்காண்டவரே. அதிகாலையில உண்மை தேடிட்டு போக ஏசப்பா, அந்த கிருபை அவங்களுக்கு தாங்க ஏசப்பா. அநேக நாளா கூப்பிடுவாண்டவரே. அநேக வாலிபர் ஒரு நாள் வராங்க, வராம இருக்கிறாங்கன்றவரே. தேவத நிலமெல்லாம் மாறி ஏசப்பா விட்டு விட்டு ஆராதிக்கிற அந்த அனுபவம் இல்லாண்டவரே. உங்க விடாமல் ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை தாங்காண்டவரே. உங்க விடாமல் உண்மையே பற்றி கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை தாங்காண்டவரே. தானியேல் தன் வழக்கத்தின்படியாய் 3 வேளை எப்படி ஜெபம் செய்தாரோ ஏசப்பா, அது போல எங்க வாலிப பிள்ளைகளாம் தொடர்ந்து ஏசப்பா அந்த அதிகாலை வந்து தேட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் முன்னிறுத்த, விசுவாசிக்க, உமக்கு பயந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க வாலிப பிள்ளைகள் ஏசப்பா எக்காரணத்து கொண்டு ஏசப்பா எந்த தவறான வழியிலும் போயிடக்கூடாது ஏசப்பா. அதுக்கு முன்னாடி உண்மை தேடும் போது ஏசப்பா நீங்க இன்னும் அவங்களுக்கு பூரண கிருபை தர வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. நீங்க அவங்க கூடவே பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை செய்யுங்க, எங்க போனாலும் நீங்க அவங்க கூட இருக்கிறீங்க ஏசப்பா. அந்த உணர்வு எங்க வாலிப பிள்ளைகளுக்கு எப்போது இருக்கட்டும் ஏசப்பா. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு எந்த ட்ராக்கும் தவறான வழியில போயிடக்கூடாது ஏசப்பா. நீங்களே அவங்களுக்கு எல்லா வழியும் செவ்வையாக்கி தருங்க எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, பிள்ளைகளே ஏசப்பா சர்ச்சுக்கு வந்தா ஏசப்பா பாஸ்டருக்கும் டீச்சர்ஸ்க்கும் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீட்டுல இருந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போனா ஏசப்பா, காலேஜுக்கு போனா அங்க இருக்க ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ எங்க வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கீழ்ப்படிதல் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. எல்லா முரட்டாட்டத்தின் ஆவி எடுத்து போடுங்கப்பா. எல்லா கோபத்தின் ஆவி எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா பிரிவின ஆவி எடுத்து போடுங்கப்பா. அந்த சண்டை பண்ணுறது, வாயிலிருந்து எந்த கெட்ட
கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது ஏசப்பா. எப்பா ஸ்கூல்ல, காலேஜ்ல வேலை செய்றாங்க எந்த இடத்துலயும் ஏசப்பா, மற்ற பாலினத்து மேல ஏசப்பா எந்த இச்சையான எண்ணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் தங்கள் சரீரங்களை பரிசுத்தமா எப்போதும் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த போத வஸ்துக்களுக்கு எங்க வாலிபர்கள் அடிமையாயிடக்கூடாது ஏசப்பா. தீய நண்பர்கள் வந்து விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் ஏசப்பா அந்த இடங்கள்ல ஏசப்பா ஸ்கூல்ல, காலேஜ்ல வேலை செய்ற இடங்கள்ல நீங்க மகிமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒரு முன் உதாரணமா இவங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. இவங்கள பார்த்து அநேகர் வாலிபர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட சபைக்கு வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வைராக்கியம் எங்க வாலிபருக்குள்ள எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தாமே எங்கள் வாலிபரோடு இருந்து இந்த ஆண்டுல ஒரு பெரிய எழுப்புதல் அடையணும் ஏசப்பா. எங்க வாலிபர் மூலியமா எங்க சபையில இன்னும் அநேகர் வாலிபர்கள் வரணும் ஆண்டவரே. வாலிபர் ஊழியங்கள் பெருகணும் ஆண்டவரே. வாலிபர்கள் கூடுகை பெருகணும் ஆண்டவரே. இவங்க எல்லாம் எழும்பி போய் இன்னும் அநேக இடங்களை ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்க வாலிப பிள்ளைகளுக்கு தருணம் எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பகுதியில் அநேக வாலிபர்கள் சீரழிந்து போயிட்டு இருக்காங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட வாலிபரை மனம் திரும்பி கொண்டு வரதுக்கு எங்க வாலிப பிள்ளை எடுத்து நீங்க பயன்படுத்தணும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விஷயமா நாளை தினத்துல அந்த வாலிபர் கூடுகை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா வாலிபர்களும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இதனால ஏசப்பா உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்க வாலிபர் மூலியமா நீங்க என்ன திட்டங்கள் தரிசனம் வச்சிருக்கிறீங்களப்பா அதெல்லாம் தடை இல்லாம நிறைவேற ஏசப்பா. இந்த ஆண்டு தேவ மகிமையா ஏசப்பா வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய அற்புதம் நீ செய்ய போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. தொடர்ந்து அவங்க உண்மை தேடுற பிள்ளைங்களா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உண்மை தேட விடாம எல்லா தடையில தேவன் எடுத்து போடுங்கப்பா. தேவ ஆவியானவர் எங்க வாலிபர் கூட இருந்து நடத்த போறதுக்காக நன்றி 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 அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தரப்போற எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷ், நீ வந்து ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம வந்து நிறைய பசங்க வந்து ஆதரவு இல்லாம இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அவங்க எல்லாருக்கும் ஏசப்பா தான் நல்ல அப்பா அம்மாவா இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும், அவங்களோட தேவை எல்லாவற்றையும் சந்திக்கணும். பலவீனங்கள் இருந்தால் அவங்க எல்லாமே வந்து பூர்ண சுகத்தை தரணும். அது மட்டும் இல்லாம இந்த மூளை வளர்ச்சி கம்மியா இருக்க இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து சேர்த்துக்க மாட்றாங்க. அப்படி ஸ்கூல் சேர்த்துக்கிட்டாலும் பசங்க எல்லாருமே ஒதுக்குறாங்க. இந்த நிலைமைலாம் மாறணும். ஏசப்பா வந்து அவங்க பலவீனத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வேண்டிய பூர்ண சுகத்தை தரணும். அவங்க பெற்றோருக்கு வந்து அவங்க எந்த பசங்க வந்து யாருமே பாரமா இருக்கக்கூடாது. அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாமே வந்து சுகமாக்கப்படணும். அதுக்காக சந்தோஷ் கேட்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசப்பா, வாசிக்கப்படும் நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி 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 அப்பா. அதிகாலை அந்த ஆராதிக்க துதிக்க நீ தந்து நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி 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 சப்பா. இந்த வேலை சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் அனாவசியத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கத்துறதாம நீங்க கட்டளையிடுங்க சப்பா. நல்ல தாய் தகப்பன் பாசத்து கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல இந்த மூளை வளர்ச்சி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிற ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கத்துறதாம நீங்க தாங்க சப்பா. இந்த சொசைட்டில பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த சமுதாயத்துல சப்பா அந்த பிள்ளைகளை அன்னைக்கு அவருக்கு கூட படிக்கிற பிள்ளைகள் அவங்க வீட்டுல இருக்குங்க அன்னைக்கு ஒதுக்கி வைக்கிற காரியங்கள்லாம் பாக்குற ஆண்டவரே. நிலைமையெல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா அவர்களை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த பிள்ளையோட பழகிறவர்களா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த பிள்ளைகள் அநேக ஸ்கூல்கள்ல சேர்த்துக்கொள்ள காரியங்களா பாக்குற ஆண்டவரே. நிலைமையில எதிர்த்து மாறப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஸ்கூல்லாம் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த பிள்ளைகள் எதை படிக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அவர்கள் பெற்றோர்கள் அரவணைக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த பிள்ளைகளை பாரமா என்று பார்க்காதபடிங்க சப்பா. அந்த பிள்ளைகளை அப்பா ஒரு அன்பு சிநேகிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அவரோட இருக்க சுற்றுப்புறத்தாய் சப்பா அக்கம் பக்கம் இருக்காங்க பிள்ளை நேசிக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த பலவீனங்களை கத்துறதாம நீங்க மாற்றிப்படுங்க சப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கரங்கள் நாங்க அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள் அர்ப்பணிக்கிற சப்பா. அப்பா அனாசிரமத்தில் இருக்க பிள்ளைகளா கரங்கள் அர்ப்பணிக்கிற சப்பா. அந்த பிள்ளைகளை கத்துறதாம நீங்க பாதுகாத்து வழிநடத்தீங்க சப்பா. அதற்கான எல்லா தேவைகளையும் கத்துறதாம நீங்க சந்தித்து வழிநடத்தீங்க சப்பா. அப்பா அவர்களுக்கான ஒன்றை உணவு வசதிகள் எல்லாம் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேக தேவைகள் உண்டே சப்பா. நல்ல படிப்பு கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த பேர் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்க அப்பாங்க செல்ல நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கு ஹெல்ப் பண்ண நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல அப்பா மூளை அடிச்சு கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கிற சப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க கத்துறதாம நீங்க பாதுகாத்து வழிநடத்தீங்க சப்பா. அந்த பிள்ளைகளுக்கான நிறைய அநேக ஸ்கூல்கள் உண்டாக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேக பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்பா அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள சப்பா. ஒதுக்கிக்கிற காரியங்கள்லாம் பாக்குறமான நிலைமையெல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அவர்களோட அன்பாய் நீங்க பழக நீங்க உதவி செய்யுங்க. உமது கரங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தரப்போற எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாமுவேல் நான் வந்து ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம ஆத்ம ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணலாம். நம்ம கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசுறாங்க, சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, வீட்டு பக்கத்துல இருக்கவங்களாம் இருக்காங்க. இவங்களாம் ரட்சிக்கப்படணும். நம்ம வந்து இயேசுவோட சுவிசேஷத்தை வந்து எல்லாருக்கும் அறிவிச்சு அவங்கள வந்து ஆத்ம ஆதாயம் பண்ணணும்.
இந்த நிறைய பேர் வந்து இந்த கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா தான் மெய்யான தேவன்னு வந்து ஏசப்பா கிட்ட வந்து அவங்க வந்து சரணடைய உதவி செய்யணும். ஏசப்பா வந்து ஏற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்க எல்லா ஊழியங்களையும் வந்து ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆசீர்வதிக்கணும். ஈவினிங் இருக்க ஆண்களுக்கு, நைட் இருக்க பெண்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். எல்லா ஆண்களும் பெண்களும் வந்து கலந்து கொள்ளணும். அதுக்காக சாவரணும் அப்படின்னு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவராக இந்த கால வேலைக்காய் கிருபையாய் இறங்கும்படியா ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவராக இந்த நாளிலும் தகப்பனே, ஆண்டவராக இந்த நாளிலே நடக்கின்ற ஆண்டவர் ஊழியங்களை ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவராக ஆண்கள் ஊழியம் ஆண்டவரே, பெண்கள் ஊழியம் ஆண்டவராக வாலிபர் கூடுகை எல்லாவற்றையும் ஆண்டு நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவராக ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியா ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டு இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவராக ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவர் நீ நடத்தும்படியா ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவராக ஆண்டவரே, பிரதர் சொன்னது போல தகப்பன் 3% மட்டுமே ரட்சிப்புக்குள்ளாக இருக்கின்ற ஜனங்கள் இருக்கிறார்கள் ராஜா. 3% போத தகப்பனே. ஆண்டு இந்திய தேசம் முழுவதிலும் தகப்பனே ரட்சிப்பை ஆண்டு நீங்கள் கட்டளையிடும்படியா ஜெபிக்கும் தகப்பனே. ஆண்டவராக இயேசுவே அநேகர் தகப்பனே, ஆண்டவராக இயேசு பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவே கட்டாயமாக ஆண்டவராக இயேசு மதமாற்ற ஆண்டவரை வந்திருக்கிறதாக ஆண்டவராக இயேசு தர்க்கம் பண்ணுகிறார்கள் ராஜா. ஆண்டு அந்த நிலைமையெல்லாம் ஆண்டவரை மாற்றுங்க ராஜா. ஆண்டவராக இயேசு அவர்கள் இருதயங்கள் ஆண்டவர் நீங்க பேசும்படியா ஜெபிக்க தகப்பனே. ஆண்டவராக இயேசு உம்முடைய அன்பை ருசி பார்த்த நாங்கள் தகப்பனே, இன்னும் அநேகருக்கு ஆண்டவராக இயேசு உமது அன்பை ஆண்டவர் சொல்ல ஆண்டவராக இயேசு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு பலத்தை கொடுக்க முடியா ஜெபிக்க தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் அநேக புருஷர்கள் ஆண்டவரை எழும்பி ஆண்டவராக இயேசு உமக்கென்ற ஆண்டவர ஊழியம் செய்ய ஆண்டவராக இயேசு ஒரு சிறு ஊழியமானாலும் தகப்பனே, ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் ரட்சிக்கத்தக்கதாய் ஆண்டவராக இயேசு ஊழியங்கள் பெருகத்தக்கதாய் கிருபையை இறங்கபடி ஜெபிக்க தகப்பனே. ஆண்டவர் எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற ஜனங்களும் ஆண்டவர் எங்களோடு ஆண்டவர் வேலை செய்கின்ற ஆண்டவர் சகோதரர்களும் ஆண்டவரை ரட்சிக்கத்தக்கதாய் ஆண்டவரை இறங்கும்படியா ஜெபிக்க தகப்பனே. ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளோடு கூட படிக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் ரட்சிக்கத்தக்கதாய் ஆண்டவரை கிருபையா இறங்கும்படி ஜெபிக்க தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவராக இயேசு ரட்சிப்பென்னும் ஆண்டவராக இயேசு ஆண்டவரை ஊற்றும்படியா ஜெபிக்க தகப்பனே. ஆண்டவரை கிருபையா இறங்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்று நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், விளைவினங்கள் மாறட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வடிவு கரிசிக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆபரேஷன் எல்லாம் நேர்த்தியாய் முடிய கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வேண்டிய பாதுகாப்பையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து என் ஆண்டவர் நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அதே போல ஸ்தோத்திரம் விஜயகுமாருடைய அக்கா மகன் சரவணன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை, ஒரு விடுதலையை தரும்படி, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாமே விடுவித்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆளுகை செய்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உண்மை தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துவீராக. உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை வாய்க்கப்படும். உமக்கை மகிமையை செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும், காத்துக்கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அதன் பின்பு அவன் தெர்பேக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதருக்கு எல்லாரும் அறிந்திருந்தபடியினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதன பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தினால் திரைப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு ஈசியா தேசமட்டு வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்.
ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ரிகா தீவுக்கு மறுநாளிலே நெயபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்து ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியார் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினார், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டுபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்களை ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரியிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டு உண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தார். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகரை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து
உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறார்களா என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். சேர்ந்து வாசிப்போம். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாரிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் இணைப்பில் வந்த நேரடியாய் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவன் இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்தின ஒரு வசனம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:32. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் தாமே மட்டுமாய் ஆண்டவர் நடத்தி வந்த கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி. ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய கரம் புடுக்கட்டும். இந்த ஆராதனையில் மகிமைப்பட்ட தேவன், ஜெப வேளையில் எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் தந்த தேவன், வார்த்தை மூலமாயும் இந்த நாளிலும் நீர் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று யார் சொல்றாரா? கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு மோசேக்கு உண்டாகி அவன் நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லிக் கொள்றதுல ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆமென். நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லணும், அப்படிதானே? அல்லேலூயா. உங்க பேரை போட்டுங்க. நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்ற மாதிரி உங்க பேரை போட்டு சொல்லிக்கல. எப்படி இருக்கும்? எல்லாருக்குமா நல்லா இருக்காதா? ஐயோ, ஆண்டவர் என் பேரை சொல்லிட்டாரே. அவர் ஆபிரகாம நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு அவர் சொல்லிக் கொள்றதுல அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். எத்தனை ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அதாவது இன்னார் பிள்ளை அப்படின்னு சொல்றதை காட்டலாம், அந்த பிள்ளையோட தகப்பன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம சந்ததிகளை எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிற பாருங்களேன். அது ஒரு பெருமை தானே. இன்னாருடைய பிள்ளைன்றதுடைய அந்த பிள்ளையோட தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாராம்? நான் ஆபிரகாமின் தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமின் குமாரனாகவும் புதிய ஏற்பாட்டுல அவர் அங்க சொல்றத பார்க்கிறோம் இல்ல? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆமென். ஆபிரகாமின் குமாரனாக அந்த வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், அப்படிதானே? அல்லேலூயா. விசுவாசிகளின் தகப்பன் என்று பார்க்கிறோம். முற்பிதாக்கள்ல அவர் தான் மூத்தவர் இல்ல, அப்படித்தானே? ஆசீர்வாதத்துல முதல்வரும் கூட
அவரை போல, அவருடைய ஆசீர்வாதம் போல இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. கர்த்தர் அப்படியாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களை பார்க்கிறோம். ஆமென். வேதாகமத்துல ஆபிரகாமைத்தான் 3 முறை சிநேகிதர் என்று அழைத்ததாக வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தி அவர் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அப்படித்தானே? அல்லேலூயா. நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தி ஆசீர்வதித்த காரியங்களை பார்க்கிறோம். ஆமென். நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லிக் கொள்றதுல ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும். எத்தனை பேர் அதை அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் அருளின் தேவன் என்பதை சொல்லிக் கொள்றதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஆமென். இதை விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்காது. ஆமென். ஆண்டவர் நம்ம பேரை சொல்லி அவர் தேவன் சொல்லிக்கிறாரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவருடைய நாமத்தை சொல்றதுல இல்லாம நம்ம பேரை உள்ள இழுத்து சொல்றாரு. எவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த காலை வேளையில ஆண்டவர் ஆபிரகாமை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஆபிரகாமுடைய குணாதிசயங்களை நீங்க ஒரு சிலது மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுது? அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அப்படித்தானே? ஆண்டவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளாம ஏன் நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டார்? அப்படி என்னதான் ஆபிரகாமுக்கு விசேஷித்த குணாதிசயங்கள் உண்டு என்பதை அறிந்து நாமும் ஆபிரகாமை போல ஒரு குணாதிசயம் உள்ளவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை காண உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை பின்பற்ற அவர் தயாராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றி அவர் என்ன சொல்றாரோ, இங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அதுல எந்த சந்தேகமும் ஏற்படாம, அது எங்க இருக்குன்னு தெரியாது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டார். அதை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு அந்த வார்த்தையின்படி அவன் செய்ய முற்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை பின்பற்ற அவன் தயாராக இருந்தான். இன்னைக்கு நிறைய சொல்றோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஆண்டவர் பத்தி சொல்றோம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு 1000 முட்டுக்கட்டைகள், 1000 கேள்விகள் இல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி சொன்ன உடனே 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவரை பின்பற்றத்துல அவன் முன்மாதிரியா இருந்தான். ஒரு நாள் காலம் தாழ்த்தல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2வது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் ஆவலோடு எதிர்பார்த்தானா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை நீங்க வாசிப்பீர்களானால், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தெரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் ஆவலோடு எதிர்பார்த்தானாம். ஆமென். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். இந்த உலகம் நமக்கு பாத்திரவானா இருக்காது. இந்த உலகத்துல நமக்கு எந்த பங்கும் இல்லை. ஆமென். உலகத்துல நமக்கு எந்த பங்கும் கிடையாது. நம்மளுடைய பங்கெல்லாம் அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மளை ஆசாரியராகவும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அப்படித்தானே? நம்ம ஊழியம் செய்கிற நம்ம பிள்ளைகளுடைய எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தராராம்? நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக பார்க்கிறார். அப்படித்தானே? அப்ப அவருக்கு நம்ம ஊழியம் செஞ்சோம்னா நம்முடைய பங்கு யாரா இருக்கணும்? அவரா தான் இருக்கணும். இந்த உலகத்துல நமக்கு எந்த ஆஸ்தியிலும் சொத்து சுதந்திரம் கிடையாது. நமக்கு எல்லாம் பங்கு யாரு? கர்த்தர். ஆமென். அப்ப ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆவலோடு எதிர்பார்த்தானாம். மூன்றாவது, அவன் ஆசாரியனாகிய மெல்கிதேசேவுக்கு தசமபாகம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்களே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 20 வரை. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புவித்து கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய காரியங்களிலும் அவனுடைய குணாதிசயங்களை சொல்லிட்டு இருக்கிற. முதலாவது, அவன் கர்த்தரை பின்பற்ற தயாராக இருந்தான். இரண்டாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆவலோடு எதிர்பார்த்தான். மூன்றாவது, அவன் ஆசாரனாகிய மெல்கிதேசேவுக்கு தசமபாகம் செலுத்தி தசமபாகத்தின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் அறிந்திருந்ததாக பார்க்கிறோம். நான்காவது, தேவனோடு உடன்படிக்கை செய்து தானும் தன் சந்ததியும் விருத்த சேதனத்தின் மூலமாய் தேவனுடைய சந்ததியாகும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்துல நீங்க வாசிக்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிற காரியங்கள்ல பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தேவனோடு உடன்படிக்கை செய்து தானும் தன் சந்ததியும் விருத்த சேதனத்தின் மூலமாய் தேவனுடைய சந்ததியாகும் பாக்கியத்தை அவன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறான். அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தி வைத்ததை பார்க்கிறோம். கடைசியாக ஆமென், அவன் தேவனுக்காக எதையும் இழக்க துணிந்தவனா இருந்தான். 100 வயதுல ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை எனக்காக பலியிடுன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து தேவனுக்காக எதையும் இழக்க அவன் ஆயத்தமா இருந்தான். நீங்க வாசிப்பீர்கள்னா தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முறுமுறுக்கல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய அவன் முற்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை என்ன சொல்றாரோ அதன்படி நாம் கேட்டு நடக்கிறவர்களா இருப்போமானால் ஆபிரகாமை மட்டுமல்ல, தேவன் நம்ம பெயரையும் சொல்லி தன்னை அவர் அறிமுகப்படுத்த அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஆமென். நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லிக் கொள்றதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்மையும் நம்ம பேரை சொல்லியும் ஆமென் அப்படி சொல்லணும்னு வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல இன்றைக்கு அர்ப்பணித்து ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தரை பின்பற்றுகிறவனா இருந்தான். வாக்கு தந்த பண்ணப்பட்ட தேசத்தை ஆவலோடு எதிர்பார்த்தான். மெல்கிதேசேக்கு தசமமாக ஆசீர்வாதத்திலிருந்து தசமமாக கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு உடன்படிக்கை செய்து தானும் தன் சந்ததியும் விருத்த சேதனத்தின் மூலமாய் தேவனுடைய சந்ததியாகும் பாக்கியத்தை பெற்றான்.
ஏறக்குறைய 25 வருடங்கள் காத்திருந்து பெற்ற குமாரனை பலி செலுத்த கர்த்தர் சொன்ன பொழுது உடனே அதை செய்ய அவன் முற்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. யாரையும் குற்றப்படுத்த அல்ல, நியாயம் தீர்க்க அல்ல, உங்களை நீங்களே சோதித்து ஆராய்ந்து பாருங்க. ஆபிரகாம் இடத்திலிருந்து அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கா என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை மீறுதல் இருக்குமானால், குறைவுகள் இருக்குமானால் அப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு இனி வரும் நாட்கள்ல உமக்காக பிரியமாய் ஆண்டவர் நீர் விரும்புகிற குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆபிரகாம் எடுத்திருந்த குணாதிசயங்கள் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளும் இருக்குமானால் தேவன் நம்ம பெயரையும் சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்த அவர் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார். அவர் ஆவலாகவும் இருக்கிறார். இந்த கால வேளையில அன்ட்டு உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. நீ விரும்புகிற குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட உதவி செய்யுங்கப்பா. எதிராக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் அப்பா. எங்களுக்குள்ள இந்த பரிசுத்தம், எங்களுக்குள்ள இந்த வாஞ்ச, எங்களுக்குள்ள உம்மை தேடுகிற அந்த சிந்தை, உம்முடைய ராஜ்யங்களை கட்டி எழுப்புகிற இந்த ஊழியங்களை தாங்க கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஆபிரகாமின் தேவன் என்று ஆமென் அழைத்துக் கொள்வதில் ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு பெருமை. ஆண்டவர் நம்மையும் தேவன் அப்படி அழைக்க, ஆண்டவர் என்னிடத்திலும் குறைகள் இருக்குமானால் இந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி என்னையும் ஆண்டவர் அப்படி அழைக்க, ஆண்டவர் எங்களையும் நீ தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற குணாதிசயம், நீர் விரும்புகிற அந்த ஜீவியம் எங்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை தேடி வந்தபடிய பிள்ளைகளை, ஆண்டவர் இணைப்புல வந்தபடிய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாளிலும் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டிய கிருபையும், வேண்டிய பாதுகாப்பு, வேண்டிய சமாதானம், வேண்டிய தயவுகளை கர்த்தர் இந்த நாள்ல நீ தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகள் விலகட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி, இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தர் தாமே பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளும் உன்னத கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த 6வது தெருவில் இருக்கிற அந்த தம்பதியர்களுக்கு, அந்த மகளுடைய இளைய மகளுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த திருமணங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலேயும் நீர் கூட இருந்து தேவைகள் எல்லாம் சந்திக்க கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் மகிமையான காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து சொல்வோம். ஆண்டவர் நம்ம பேரை சொல்லி அவரை அறிமுகப்படுத்துற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். God bless you. Praise God. Praise God.